வணக்கம். இன்னைக்கு நாம அறத்துப்பால்ல உள்ள 2வது அதிகாரமான வான் சிறப்புல உள்ள 6வது திருக்குறள் முதல்ல இருந்து 16வது திருக்குறளுக்கான கதையை பார்க்க போறோம். சரி, இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சேரன், செழியன், சேந்தன் 3 பசங்க அவங்க உலக அனுபவம் பெறுறதுக்காண்டி வெளியில போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது 2 ஊரை பாக்குறாங்க, வளநாடு, வறண்ட நாடுன்னு. அது ஏன் அப்படி ஆச்சுன்னு அதுக்குள்ள பிளாஷ்பேக்கை தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதனால அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, வறண்ட நாடா வருண பகவான் ஒரு நாள் மனுஷ ரூபத்துல உலகுக்கு வர்றப்போ ஒட்டகம் மொயிலுன்னு சரியா கண்டுக்காம தண்ணி கூட கொடுக்காம இருந்தனால அவர் கோபப்பட்டு மழை வந்துட்டு உங்க ஊருக்கே வராதுன்னு சொல்லிட்டு கோவமா போயிட்டாரு. அதுல இருந்து மழை அந்த ஊர்ல பெய்யவே இல்லை. அதனால இப்ப என்ன கரண்டா போய்கிட்டு இருக்குதுன்னா, கரடி, கதிர், அப்புறம் சிங்கம், சிட்டன், அப்புறம் இந்த 3 பசங்க ஒட்டகம் மொயிலன் இவங்க எல்லாரும் சேர்ந்து யாராவது வருண பகவான்கிட்ட கேட்டு திரும்பியும் மழையை கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி தவம் இருக்கிறதுக்காக வேண்டி புல் புகழ தேடி போயிட்டு இருக்காங்க. அதுதான் போன வாரம் வரைக்கும் பார்த்தோம். இப்ப போய் புல் புகழ பத்தி சிங்கம், சிட்டன் சொல்லுது. என்னதுன்னா, நான் என்னோட குகைக்கு வெளியில தான் எப்பவும் புல் புகழ் இருப்பான். அவன் வந்துட்டு டெய்லி நான் வெளியில போறப்பவும் சரி, உள்ள வரப்பவும் சரி எனக்கு வணக்கம் வைப்பான். அதனால நீ போய் புல் புகழ கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செழியனை அனுப்புறாங்க. செழியன் குகைக்கு வெளியில போய் பாக்குறான். அங்க புல் புகழ் மட்டும் இல்ல, எந்த ஒரு புல்லுமே இல்ல, அப்படி எல்லாமே காஞ்சு கிடக்குது. அவன் உள்ள திருப்பி சொல்றான். சொன்ன எல்லாரும் வெளியில போய் பாக்குறாங்க. பார்த்தா அதே மாதிரிதான், ஒரு புல் எதுவுமே இல்ல, செடி கொடி எதுவுமே இல்ல. மழை இல்லாதனால எல்லாமே வறண்டு போயிடுச்சு. அப்போ என்ன பண்றது? ஐயோ, இவரை நம்பித்தானே நம்ம இருந்தோம். புல் புகழ் இருக்கிறதுலே ஓரறிவானது. அந்த ஓரறிவான புல் புகழ் வேண்டுனா வருண பகவான் எப்படியாவது மனசு மாறி நம்மளோட தவறெல்லாம் மன்னிச்சு திரும்பியும் வந்துருவாரு, மழை பெஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பாங்க. அப்பதான் கரடி கதையை சொல்லும், வானத்துல இருந்து விழுற மழை துளி இல்லைன்னா ஓரறிவாகிய புல் கூட இந்த உலகத்துல இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஐயோ, அப்படின்னா நம்ம இனிமேல யார கூப்பிட்டு நம்ம வருண பகவானா திரும்பியும் வர வைக்கலாம், அதாவது மழைய திரும்பியும் வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறப்போ அவங்களுக்கு யார் ஞாபகத்துல வர்றாங்கன்னா, அந்த ஊர் முடிவுல இருந்த கடல் கப்பன் ஞாபகத்துக்கு வருது. அவரை போய் பார்த்து அதாவது ஒரு கடலை தான் அவங்க கப்பன் சொல்றாங்க. அந்த கடலை போய் பார்த்து நீயாவது தவம் செஞ்சு மழைய கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்றாங்க. அவங்க போய் கடல் கப்பனை பார்த்தாங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரி, நம்ம குறளும் அதுக்கான பொருளும் பார்க்கலாம். விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பதரிது. அதனுடைய பொருள் என்னன்னா, வானத்திலிருந்து வரும் மழை துளி விழுந்தால் அன்றி மண்ணில் ஒரு அறிவுடைய பசும்புல்லின் தலையை கூட காண்பது அரிது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.